வடக்கு மாலைமுற செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிக்கிம் மாநிலம் உதயமான 50வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. நிறைவு விழாவில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பாரம்பரிய நடனமாடியதைக் கண்டு பிரதமர் மகிழ்ச்சி. சிக்கிமில் 4000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்ல புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். முந்தைய காங்கிரஸ் அரசு எப்போதும் சிக்கிமின் வளர்ச்சியை விரும்பவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலம் வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாக மாநில தின கொண்டாட்ட விழாவில் பேச்சு. இரண்டு நாள் பயணமாக சிக்கிம் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி கேடாங்கில் கால்பந்து விளையாடி உற்சாகம். இளம் வீரர்களுடன் சேர்ந்து விளையாடிய மோடி கோல் அடித்த வீடியோ இணையத்தில் வைரல். தொடர்ந்து இரண்டாவது நிதியாண்டிலும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து தமிழ்நாடு சாதனை. மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் TRB ராஜா பெருமிதம். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக வழக்கில் தமிழில் வெளியான தீர்ப்பு. சென்னை மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு வரலாற்றில் முதல் முறையாக தீர்ப்பு வழங்கப்பட்டதால் வழக்கறிஞர்கள் வரவேற்பு. கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க வந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் 3வது நாளாக இன்று நட்சத்திர ஏரி சாலையில் நடைபயிற்சி. எலக்ட்ரிக் சைக்கிளில் சவாரி செய்தும் மகிழ்ச்சி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார் தவேக தலைவர் விஜய். கடலில் கால் நனைத்துவிட்டு அதிகாலை 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்துவிட்டு தூத்துக்குடியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்ட தவேக தலைவர் விஜய். விஜயை காண விமான நிலையத்தில் குவிந்திருந்த தொண்டர்கள். இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க கோரிய வழக்கு தள்ளுபடி. வேட்பாளர்கள் இரு தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதிப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது விஜயின் ஜனநாயகன் படத்தை பார்த்த ஒப்பந்த ஊழியர் கைது. சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் நடவடிக்கை. நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் எழுதிய கவிதையை அவரிடமே வாசித்து காட்டிய சிறுவன். சிறுவனின் கவிதையை வியந்து கேட்ட கமல்ஹாசன் தோளில் தட்டி கொடுத்து பாராட்டு. இதுக்கும் ஸ்ருதிக்கும் ஒரே வயசு. கவிதைக்கும் ஸ்ருதி மதர் பிரெக்னண்டா இருக்கும்போது எழுதினேன்.
பழவேற்காடு லைட் ஹவுஸ் மீனவ கிராம மக்கள் வாகனங்களில் ஏறி ஊரை விட்டு காலி செய்யும் போராட்டம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கிராம மக்களுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக புகார். கும்மிடிப்பூண்டி அருகே தேர்வாய்கண்டிகை சிப்காட் தொழிற்சாலையில் விஷவாயு தாக்கி வடமாநில தொழிலாளி ஒருவர் பலி. மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கிய மேலும் 4 தொழிலாளர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதி. மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் கோலாகலமாக நடந்த திருக்கல்யாண வைபவம். மீனாட்சியம்மன் கழுத்தில் தாலி கட்டும் போது கூடியிருந்த பெண்கள் குலவையிட்டு சாமி தரிசனம். விழுப்புரத்தில் களை கட்டிய மிஸ் கூவாகம் திருவிழா. திரைப்பட பாடல்களுக்கு ஆடி பாடி திருநங்கைகள் உற்சாக கொண்டாட்டம். விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் திருவிழா. கோவையைச் சேர்ந்த சூர்யா 2026 மிஸ் கூவாகமாக தேர்வு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நீர் ஆவியாகி மேலே பறந்து செல்லும் ரம்மிய காட்சி. சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருக்கடையூர் அபிராமி அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டமாக நாளை 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. 1400க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நிர்வாக வசதிக்காக லடாக் மேலும் 5 மாவட்டங்களாக பிரிப்பு. தற்போது உள்ள லே மற்றும் கார்கில் ஆகியவற்றுடன் சேர்த்து மாவட்டங்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு குழுவை சந்தித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சு. ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்த ஈரானின் முன்மொழிவு பற்றி விவாதம். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் சந்திப்பு. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் குறித்து முக்கிய ஆலோசனை. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்ய தயார். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியிடம் ரஷ்ய அதிபர் புட்டின் உறுதி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி அபார வெற்றி.
76 ரன்கள் என்ற எளிதான இலக்கை 6.3 ஓவர்களிலேயே எட்டி அசத்தல். காயம் காரணமாக நடப்பு IPL தொடரில் இருந்து விலகினார் மும்பை வீரர் மிச்சல் சாட்னர். அவருக்கு பதிலாக கேஷவ் மகாராஜ் அணியில் சேர்ப்பு. சண்டிகரில் இன்று நடைபெறும் 40வது லீக் IPL போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். பலம் வாய்ந்த பஞ்சாப் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. விஷால் இயக்கி நடித்து வரும் மகுடம் படத்தின் படப்பிடிப்பு ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் நிறைவு. அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக சென்னை வந்தடைந்த படக்குழுவினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,800க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,100க்கு விற்பனை. தனுஷ் நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள கரபடத்தின் ஐயா பாடலை வெளியிட்ட படக்குழு. ஜிவி பிரகாஷ் இசையில் யுகபாரதி வரிகளில் மனதை வருடும் பாடல் ரசிகர்களிடையே வரவேற்பு. The Chennai Silks in Mega Summer Sale.